ஜூனியர் விகடன்லேயும் சினிமா உண்டு. ஆமாம். அதில் சினிமாவில் இருக்கிற ஜூனியர் விகடனில் சிவாஜியெல்லாம் அரசியல் லெவல்லையும் இன்டர்வியூ பண்ணணும். எம்ஜிஆரை பற்றி நியூஸ்லாம் நிறைய வரும் ஜூனியர் விகடன். எம்ஜிஆர் சிலருக்குலாம் இதெல்லாம் யார் போய் சொன்னது அவர்கிட்ட அப்படின்னுவாங்க. ரிப்போர்ட்டர்கிட்ட நியூஸ் வருங்க, நடந்தது என்னன்னுலாம் எழுதுவோம், உள்ள கதவுக்குள்ளே நடந்தது என்னன்னுலாம் எழுதுவோம். அதெல்லாம் ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி தான் சினிமா. எம்ஜிஆர் சிவாஜியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் நான் சந்திச்சிருக்கேன். நிறைய முறை சந்திச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. எம்ஜிஆர் வந்து அவர் டோக்கியோ போகிறதுக்கு முன்னால், உலகம் சுற்றும் வாலிபனுக்காக போகிறதுக்கு முன்னால் ஒரு மீட் பண்ணேன். அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. மணியனும் இருந்தார். அப்போ மணியன் அவர் கிளம்பி போகிற சமயம் என்னை கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து வா எம்ஜிஆர் கிட்ட ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு புதுசாக கார்ட்டூனிஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்னாரு. எம்ஜிஆர் வந்து என்னை பார்த்துட்டு அப்படி அலட்சியமாக கையை போட்டு இடுப்பில் கட்டிண்டு என்னை பக்கத்தில் இழுத்துட்டார். ஃபோட்டோ ஒன்று எடுங்கன்னாரு.